ஈகையை பற்றி பேசாத தத்துவங்களோ மதங்களோ கிடையாது இல்லையா? வள்ளுவர் தனி அதிகாரம் போட்டிருக்கார், ஈகைன்னு ஒரு அதிகாரம் போட்டிருக்கார். இன்னும் பல குழல்லாம் ஆங்காங்கே ஈகையை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஈதலை செய்விட வாழுதல், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஆகவே இஸ்லாமும் அதை பற்றி பேசுகிறது. இஸ்லாத்தினுடைய இலக்குகளில் அது ஒன்று. வறுமையை ஒழிப்பது இஸ்லாத்தினுடைய இலக்குகளிலே ஒன்று. நபிகள் நாயகம் சொன்னார்கள், நான் ஒரு சமுதாயத்தை உருவாக்க விரும்புகிறேன். அது எப்படி இருக்கும் தெரியுமா? தர்மத்திற்கான பொருளை எடுத்துக்கொண்டு அதை கொடுப்பதற்காக ஒருவர் தெரு தெருவாக சென்று வாங்குகிறீர்களா வாங்குகிறீர்களா என்று கேட்பார். வாங்குவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். தர்மத்தை வாங்குவதற்கு ஆட்கள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தை நான் உருவாக்க விரும்புகிறேன் என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள். ஆகவே பிச்சைக்காரர்களை உருவாக்குவதல்ல நோக்கம். நம்மளே பல நினைக்கிறோம், நம்ம தர்மம் கொடுத்துக்காக 4 பிச்சைக்காரர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இல்லடா, பிச்சைக்காரர்களை ஒழிக்கணும், தான் நோக்கம்.